வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த தலைப்பை பற்றி பேச விளைகிறேன். சமூகத்தை சீரழிக்கும் போதைப் பொருள். இந்த சமூகத்தை எவ்வாறெல்லாம் சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை கண்டு கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் இன்று பேசுவது அனுபவத்தின் வாயிலாக நான் அன்றாடம் சந்தித்த நபர்களை பற்றியும் அவர்கள் வாழ்ந்த சம்பவங்களை பற்றியுமே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதனால் தான் இந்த பேச்சு போட்டியில் நான் பேச வந்துள்ளேன். நான் சாதாரணமாக செய்திகளையோ ஊடகங்களில் பார்த்ததையோ கைபேசியில் வந்த தகவல்களை வைத்து பேசவில்லை. தினம் தினம் சந்தித்த நபர்களின் உண்மை வாழ்வியலை மட்டுமே அடிப்படையாக கொண்டு பேச விடுகிறேன். ஏனென்றால் இந்த சம்பவத்தை கேட்பவர்கள் யாராவது ஒரு குடும்பம் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டாலோ, இந்த போதைத்தன அடிமையிலிருந்து வெளிவந்தாலோ இந்த பேச்சு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்ற காரணத்தால் மட்டுமே. மாணவர்கள், முதலாக நான் ஒரு மாணவனை பற்றி பேச விடுகிறேன். அவர்கள் தாய் தந்தையர் மிகவும் கடினப்பட்டு தினக்கூலியாக வேலை பார்ப்பவர்கள். அந்த மாணவன் நன்றாக படித்துக் கொண்டிருந்த மாணவன் தான். சற்று சிறிது அருகாமையில் உள்ள நண்பர்களுடன் பழகிய மாணவன் அங்க இருக்கிற மாணவர்களோடு சேர்ந்து அந்த போதை பழக்கத்திற்கு சிறிது சிறிதாக அடிமையாகிவிட்டான். அவனை போதை மறுவாழ்வு மையத்தில் அவர்கள் சேர்த்தார்கள். மீண்டும் மறுபடியும் அதே பழக்கத்துக்கு திரும்ப 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 அடிமையாகி கொண்டிருக்கிறான். அவருடைய பெற்றோர்கள் நிலைமை சற்று யோசித்து பாருங்கள். தன்னுடைய நான் கஷ்டம் என்னுடைய குழந்தைகள் படக்கூடாது, என் குழந்தை நல்லா வந்துடணும், என் குழந்தை சிறப்பா இருக்கணும், வாழ்க்கையில ரொம்ப சாதிக்கணும், அப்படி ஒவ்வொருத்தரும் அந்த குழந்தைங்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுதுமே வச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்களுடைய அந்த குழந்தை இன்னைக்கு இந்த போதை பழக்கத்தால தவறான நிலையில போயிட்டான்னு நினைக்கும் போது அவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் நினைத்து பாருங்க மாணவர்களே. நண்பர்கள் என்று நினைப்பவர்கள் எல்லாம் நண்பர்கள் அல்ல. நீ தவறு செய்தால் கூட தட்டி சொல்லணும், இது தவறு அப்படின்னு. அவங்க மட்டும்தான் உண்மையான நண்பர்கள். ஆனா மாணவ பருவத்தில் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? நமக்கு செலவு செய்யறானா அவன் நல்ல நண்பன், நம்ம அங்க கூட்டிட்டு போறானா அவன் நல்ல நண்பன், நம்ம கிட்ட நம்ம கேட்டதுக்கெல்லாம் நமக்கு பணம் கொடுக்குறானா அவன் நல்ல நண்பன். அப்படி தேர்ந்தெடுக்காதீங்க. நீங்க தவறு செய்தால் கண்டிக்கணும், நல்லது செஞ்சா பாராட்டணும். அந்த மாதிரி நண்பர்களை தேர்ந்தெடுங்க. அதே போல இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் அவர்களுடைய குடும்பங்களில் ஒரு மனுஷன் மட்டும் போதை பொருள் பாதிக்கிறது நினைச்சிடாதீங்க. அவர் ஒருத்தர் போதை பொருள் பயன்படுத்திப்பாரு. அவர் என்ன சொல்லுவாரு எப்பவுமே? நான் பயன்படுத்துறேன், எனக்கு நோய் வந்தா நான் இறந்து போறேன், மத்தவங்களுக்கு எதுவும் பிரச்சனையும் இல்லை, நான் மட்டும் தான் சாகிறேன். கண்டிப்பா இல்லைங்க. அதனால பாதிச்சவங்களுக்கு தான் அதோட வலி வேகும். அந்த 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 மனிதரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பொண்ணு அவளுடைய வாழ்க்கையே இழந்துடுறான். நீங்க எல்லாரும் ஈஸியா சொல்லிடலாம், ஐயா என்னங்க அவளுக்கு போயிட்டா போகுது, உழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, வேலை செஞ்சு உழைக்க வேண்டியதானே. கிடையாது நண்பர்களே. அவள் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்லும் இடத்தில் பல மனிதர்களிடம் பலவிதமான துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்படுகிறாள். சரிப்பா, இப்படியே கஷ்டப்படணும், செத்து போயிடலான்னு ஒரு வார்த்தை எளிமையா சொல்லிடலாம். முடியாதுங்க. குழந்தைங்க இருக்கே, எப்படி விட்டுட்டு சாக முடியும்? இந்த சமூகத்தோட போராடி ஆகணும். தன்னுடைய குழந்தைங்களுக்கு அன்றாடம் சாப்பாடு கொடுக்கணும், படிப்பு கொடுக்கணும். அந்த பெண் எளிதாக இறந்து விட முடியுமா? முடியாது. இந்த சமூகத்துக்கு ஒவ்வொரு நாளும் போராடுகிறாள், ஒவ்வொரு நிமிடமும் போராடுகிறாள். குழந்தைங்க, மற்ற குழந்தைங்கள்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிடும் போது தன்னுடைய அப்பா இல்லையே வருந்துற குழந்தைங்க, அந்த குழந்தையோட அப்பான்னு கூப்பிடுறதுக்காக தழுதழுத்த குறையில கண்ணீரோடு நிக்கிற அந்த பிஞ்சு குழந்தைங்களை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா அவங்க நல்லவங்க கெட்டவங்களாம் அடுத்த விஷயங்க. குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா கூட இருந்தா அவர் தான் அவங்களுக்கு ஹீரோ, அவர் தான் அவருக்கு எல்லாம் முன்மாதிரி. அவர் தவறான பழக்கத்துக்கு அடிமையா இருக்காரு, அவர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு இல்லைங்க. அந்த குழந்தை ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க அப்பாவினுடைய அந்த அன்புக்கும் அரவணைப்புக்கும் இயங்கும். ஆனாலும் அடுத்த விஷயங்க, அந்த பாசத்தை ஒரு அப்பாவால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தர முடியும். அந்த பெண்ணுக்கு ஒரு அன்பான துணைவன், ஒரு பாதுகாப்பு அந்த கணவனாலதான் தர முடியும். ஆனா நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் விழாக்காலங்கள் மட்டும் பயன்படுத்துறேன், நான் எப்பயாச்சும் சும்மா என்னுடைய நண்பர்களோட மட்டும் பயன்படுத்துறேன். விஷம் தானுங்க, ஒரு துளியா இருந்தா என்ன, ஒரு பாட்டிலா இருந்தாங்க, விஷம் தானே. அதே போல பெற்றோர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? பெற்றவங்க நான் குழந்தைங்களுக்கு அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க. இந்த காலத்து பெற்றோர்கள் மிகவும் தெளிவா இருக்கிறாங்க. என் குழந்தை எனக்கு பண்ணும் அப்படின்னு நினைச்சு யாரையும் வளர்க்கறது இல்லை. அவங்க கடைசியா சொல்லாம எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் அவங்களுடைய இறுதி கடமை. அது சேர்த்து கூட இல்லாம அந்த குழந்தைங்க இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இறந்து போயிடுறாங்க. நான் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு புதுசா வண்டி வாங்கிட்டாங்க, நல்லா குடிச்சிருக்காரு அவரு, வண்டி ஓட்டி அந்த இடத்துல இறந்து போயிட்டார். அவங்களுக்கு ஒரே பிள்ளைதான். அவங்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க.
ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். அதனால போதை பழக்கம்ன்றது ரொம்ப மோசமான விஷயம். பாலியல் வன்கொடுமைக்கு முதல் காரணமா இருக்கிறது இந்த போதை பொருள் தான். நிறைய இடத்துல நீங்க செய்திகள் பார்த்திருப்பீங்க. இந்த போதை பழக்கத்துல இருக்குன்னா அவங்களுடைய அறிவு, சுய அறிவே வேலை செய்யறது இல்லை. இது யாரு, குழந்தையா பெரியவங்களா, எதையுமே அவங்களுடைய மனசுக்கு தெரியறது இல்லை. அவங்க செய்யற செயல் மட்டும்தான் அவங்களுக்கு சரியில்லை. நிறைய வாகன விபத்துகள் பார்த்திருப்பீங்க. அந்த போதை பழக்கம் பயன்படுத்தினவர் விபத்துக்குள்ளாகிறத விட அவரோட சேர்ந்து சாலையில பயணம் பண்றாங்க பாருங்க. எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு நடுத்தரவுல நிக்க தெரியுங்களா? அவர் பயன்படுத்திக்கவே மாட்டாரு. அவர் நல்லபடியா சரியான இதுல வழிமுறை நெறிக்காட்டுதல் படி அவர் இடது பக்கம் வரணும்னா இடது பக்கம் தான் வந்திருப்பாரு. ஆனா இந்த பழக்கத்துக்கு அடிமையானவங்க தன்னுடைய நிதானம் இல்லாம தவறான முறையில் வரும்போது எதிர்த்து வர்ற வாகனங்கள், கூட வர்ற வாகனங்கள், எத்தனை விபத்துக்கள் தெரியுமா? அதை நம்ம செய்தியா கேட்கும்போது நம்மளுக்கு அது வலிக்காதுங்க. நேரடியா போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி, வேதனை மிக 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 அதிகம். அந்த மனிதரை காப்பாற்றவும் முடியாம, கூட வச்சுக்கவும் முடியாம, அவங்களோட தொடர்ச்சியா அவங்கள எப்படியாச்சும் வைத்தியம் பண்ணி கொண்டு வர முடியாம சிரமப்பட்டவங்களுக்கு தாங்க அந்த வலி தெரியும். விபத்தை நம்ம சொல்லிட்டு போயிடுவோம், அங்க விபத்து நடந்துச்சுப்பா, பெரிய விபத்து நடந்துச்சு, இத்தனை பேர் அடிபட்டுருச்சு, நம்மளை பொறுத்தவரைக்கும் ஒரு செய்திங்க. ஆனா அந்த உயிரை இழந்தவங்களுக்கு தான் அவங்களோட வலி, வேதனை தெரியுது. அந்த குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் அப்பா இல்லைன்ற அந்த குழந்தைங்களுக்கு தான் தெரியும். ஐயோ என் பிள்ளை கடைசி காலத்துல எனக்கு கொல்லி போட இல்லாம அந்த பெற்றோர்களுக்கு தான் தெரியும். இது போல இந்த மலட்டுத்தன்மைக்கு பெரிய காரணமா இருக்கு இந்த போதைப் பொருள். எத்தனை மருத்துவமனையில சிகிச்சைக்காக இன்னைக்கும் காத்துட்டு இருக்காங்க. அந்த பெண் எதனா தவறானவளா? அந்த பெண் எதனா போதைப் பொருளுக்கு அடிமையானவளா? அவ என்ன தப்பு பண்ணிருப்பாங்க நினைச்சு பாருங்க. எத்தனை ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ், எத்தனை விதமான வைத்தியங்கள், அத்தனையும் வந்து எதிர்கொள்றாங்க. தன் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும், நம்ம எளிமையா பயன்படுத்திட்டு எளிமையா தன்னோட சந்தோஷம் பெருசு நினைச்சிட்டு போயிடணும். இனி அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க நீங்க இருக்காங்க அத்தனை பேரும் வீட்டுல போய் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க இந்த செய்தி அவங்களோட இது உண்மையா நடந்ததுங்க, ஒருத்தர் பேசினாங்கன்னு போய் சொல்லுங்க. அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு இருக்கும். ஐயோ என் மனைவி விதவையா நிற்க கூடாது, ஐயோ என் குழந்தை என் அப்பா வாசத்துக்கு ஏங்க கூடாது, ஐயோ என் அம்மா அப்பாவுக்கு வந்து நான் என் கடமையை நான் நல்லபடியா செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. அனைவருக்கும் இந்த தகவலை சென்றடைய செய்யுங்க. இந்த விழிப்புணர்வுக்காக மட்டுமே இங்கு நான் பேச வந்துள்ளேன். இந்த தலைப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.